வணக்கம் மகளே, வெல்கம் டு AKM IAS and NEET Academy வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TN MRV FSO எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதான வீடியோ தான் இது. எல்லாருமே ரொம்ப கமெண்ட்ல என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னா, சார் MRB உடைய FSO உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் கொடுங்க அப்படின்னு இருப்பீங்க. ஆக்சுவலாக MRB இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா FSO எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நமக்கு எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னா, FSO எக்ஸாம்ஸ் ஏற்கனவே கண்டக்ட் பண்ணக்கூடிய CFSO டெக்னிக்கல் ஆஃபீஸர் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம பண்ணலாம். இப்போ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா CFSO டெக்னிக்கல் ஆஃபீஸர் அதோடைய செகண்ட் ஸ்டேஜ் ஆன எக்ஸாம்ஸ்க்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து எப்படி நம்ம படிக்கலாம், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளுடைய சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 10 யூனிட் 4 யூனிட் 5 இதுதான் CBT2 FSO உடைய டெக்னிக்கல் ஆஃபீஸர் அண்ட் CFSO சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இந்த எக்ஸாமுக்கான CBT2 செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் செகண்ட் ஸ்டேஜுக்கான போர்ஷன்ஸ். ஓகேங்களா? யூனிட் 10 யூனிட் 4 யூனிட் 5. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, first question பாருங்க. Which one of the following statements is incorrect with reference to the electrical stimulation as a technique for enhancing the meat tenderness அப்படினு கேக்குறாங்க. incorrect பாருங்க, என்ன கேக்குறாங்க? incorrect, இது தவறு அப்படினு கேக்குறாங்க. electrical stimulation, ஓகேவா? சோ ஃபுட் ப்ராசஸிங்ல electrical stimulationன்றது நம்ம படிச்சிருக்கணும். அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா enhancing the meat tenderness, ஒரு நம்ம சாப்பிடக்கூடிய மீட்டோடைய டெண்டர்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, the use of electrical stimulation as a management tool to improve the meat quality and efficiency of meat processing is reviewed. The basis of the efficacy of ES is its ability to fast track the postmortem glycolysis. நல்லா பாருங்க, இது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா electrical stimulation எதுக்காக கொடுக்குறாங்க? ஆக்சுவலா எலக்ட்ரிக்கல் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் இறந்தக்கூடிய மீட்டுக்கு சிக்கனோ கோட்டோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு நம்ம கொடுக்குறது. அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா டு ஃபாஸ்ட் ட்ராக் தி போஸ்ட்மார்டம் கிளைகாலிசிஸ் ப்ராசஸை துரிதப்படுத்துறதுக்காக. கிளைகாலிசிஸ் அப்படின்னா பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு பைருவேட். ஸோ இதெல்லாம் நம்ம 12th நம்ம படிச்சிருப்போம், புரியுங்களா? அதுதான் கிளைகாலிசிஸ் அப்படின்பாங்க. which in turn stimulates the myriad histological, physical, biochemical, biophysical and physiological changes in the postmortem muscle. Electrical stimulation ascends, நல்லா பாருங்க, fast ascends அப்படின்னா fast துரிதப்படுத்தும், இன்னும் வேகமா படுத்தும் அப்படின்னு. ascends the onset and the resolution of rigor mortis, thereby reducing the process time. so இது என்ன பண்ணுது? rigor mortis அப்படின்ற கூடிய thereby rigor mortis அப்படின்னா கெட்டித்தன்மையை ஆகிறத இது ஃபாஸ்ட் பண்ணுது. and thereby reducing the processing time and labor அதை குறைக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் and plays a vital role in improving the meat tenderness and other meat quality traits. However, ES has negative impacts on some meat quality traits such as color stability and water holding capacity in some animals. எல்லா அனிமல்ஸ்லோட மீட்லயும் இது கரெக்டான இம்பாக்ட் கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்குங்க. அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் இஸ் நாட் an end in itself. In order to achieve the desired benefits from its application, the technique must be properly used in conjunction with the various intricate antemortem, premortem and postmortem management practices. Despite extensive research on the ES, the fundamental mechanism and the appropriate commercial applications remain obscured. ஓகேவா? சோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்து இப்போ क्वेश्चन பார்க்குறேங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்? the core attribute is ability to ascend the postmortem glycolysis. so postmortem glycolysis அது ascend பண்ணணுன்றதுக்காக தான் அது பண்றது. சோ அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? so it is the equally effective even if muscle glycogen stores are inefficient at the time of slaughter. glycogen இல்ல அப்படின்னா எப்படி அது பண்ண முடியும்? glycolysis எப்படி நடக்கும்? சோ கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு தவறான. எஃபெக்டிவா பண்ண முடியுமா அப்படின்னா இன்சஃபிஷியன்ட்டா இருந்துச்சு எஃபெக்டிவா பண்ண முடியுமா? முடியாது. கண்டிப்பா தட் இஸ் ராங் அப்படின்றது நமக்கு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம மத்த ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு தான் நம்ம அது கன்ஃபார்ம் பண்ணணும். இட் ஆக்சலரேட்ஸ் தி ஆன்செட் as well as the resolve of rigor. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்
இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் கிளைகோலிசிஸ் வந்து ஃபாஸ்ட் பண்ணும், செகண்ட் வந்து ஆன்செட் அண்ட் ரெசல்யூஷன் ஆஃப் ரிகர் மோட்டோசிஸ் வந்து துரிதப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம், ரெடியூசிங் தி ப்ராசஸிங் டைம் அப்படின்றத பார்த்தோம். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா இட் ரெடியூசஸ் தி ப்ராசஸிங் டைம் அண்ட் லேபர் ஆஸ் தி அதர் ப்ராசஸ் கேன் பி கேரிட் அவுட். ஸோ கண்டிப்பா செகண்ட் தான் கரெக்டான ஆன்சர், அதுதான் இன்கரெக்டான எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷனுக்கான இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A dry, grainy and brownish discoloration seen on frozen meat and poultry is called. புரியுதா? So dry, grainy and browny discoloration ஒரு frozen meat அப்படின்றது அப்போ food preservation. ஓகேங்களா, அந்த டாபிக்ல வரக்கூடியது. Food preservationல நமக்கு வந்து இப்போ ஒரு தெளிவின்மை தெரியணும், புரியுங்களா, ஒரு டெஃபினிஷன்ஸ் தான் தெரியணும். ஹவு வாட் இஸ் மீன் பை டீஹைட்ரோ ஃப்ரீசிங், ஷார்ப் ஃப்ரீசிங், ஃப்ரீஸ் ட்ரையிங் அண்ட் ஃப்ரீசர் பர்ன் அப்படின்னா என்னன்றதெல்லாம் நமக்கு புரியணும். ஓகேங்களா, ஸோ அப்போ பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, லைக் டீஹைட்ரோ ஃப்ரீசிங் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் லைக் பாருங்க, the method of preservation where the moisture content of certain food is reduced by 70% then quick frozen. Because the cell do not collapse, the product has good texture retention. So good texture retention காக நம்ம என்ன பண்றோம் அப்படினா like just a second, moisture content வந்து என்ன பண்றாங்க reduce பண்றதுக்காக and then moisture content reduce பண்ணி அப்புறம் froze பண்றது, like அதுதான் dehydro freezing அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் இது எங்க பண்ணுவோம், bees and peas, beans and peas ல பண்றோம். next dehydro freezing பாருங்க. dehydro freezing is a method of food preservation that combines the technique of drying and freezing. freezing and drying ரெண்டுத்தையும் சேர்க்கறது தான் நம்ம என்ன சொல்றோம் dehydro freezing. அது ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. vegetables dried at home normally have had a 90% of their moisture removed, fruits 80%. by removing only 70% of the moisture and storing the fruit or vegetable in the freezer, the low the temperature of the freezer inhibits microbial growth. லோ டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணுது, ஃப்ரீசரோட லோ டெம்பரேச்சர் வந்து மைக்ரோபியல் growth தடுக்குது. Food takes up less room in the freezer. Vegetables and fruits are much tastier, have good color and they constitute in about one of the time it takes for traditionally dry fruit. So dehydro freezing என்றது water content remove பண்ணிட்டு நம்ம freeze பண்றோம். ஓகேவா, அடுத்து பாருங்க. Note, dehydro freezing is not a technique for freeze drying. Freeze drying is a method that forms a vacuum while the food is freezing, and it's costly commercial process which cannot be done at the home. So dry freezing dehydro freezing dry freezing ஒண்ணு கிடையாது. dehydro freezing என்றது ஒரு vacuum create பண்ணி freezing timeல ஒரு vacuum create பண்ணி நம்ம வந்து freeze பண்றது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, accelerated freeze drying அப்படினா என்ன பாருங்க. by using high vacuum techniques it is possible to produce the specific conditions of temperature and pressure which create an ideal condition for the dehydration of the food without the collapse of a cell. புரியுங்களா, நம்ம என்ன பண்றோம், ஒரு temperature conditions and pressure create பண்ணோம், அதுக்கு அப்புறம் நம்ம food store பண்றோம். the foodstuff are treated so well as so they improve the texture and retention dehydrating potential. This process is very costly and it's lead to increase in the cost of production. frozen peas, cauliflower, spinach, etc. ஓகேங்களா, next freezer burn அப்படினு பாருங்க. in any frozen storage room there is a steady removal of moisture from unprotected foods which may result in the unpleasant irreversible change in the color, texture, flavor and nutrient value. நல்லா பாருங்க, இந்த வார்த்தை பாருங்க, freezer burn அப்படினா any frozen storage room there is a steady removal of moisture from unprotected foods. moisture எடுத்துக்குது, but moisture எடுக்கிறதுனால, ஈரப்பதத்தை எடுக்கிறதுனால என்ன நடக்குது, change in the color, texture, flavor and nutritive value. freeze drying அப்படின்றது அடுத்து, இது freezer burnன்றது வேற, freeze dryingன்றது வேற. அது பாருங்க, freeze drying is a relatively recent method of preserving food, although it is widely used in the food industry due to high operation costs. New improvements such as absorption, fluidization and microwave have been researched in order to reduce cost. It is most important technique to dry coffee, enzymes, food ingredients, high value foods. This process could be considered as a valuable alternative to preserve foods. Next, dry freezing process. Dry freezing is the process by which a solvent, usually water, is removed from the frozen foodstuff or frozen solution by sublimation of the solvent and absorption of the sorbed solvent, generally under reduced pressure. நான் ஏற்கனவே சொன்னதுதான், புரியுதுங்களா, இது வந்து 3 டைப்ஸ் இருக்கு. the freezing stage, the primary drying stage, secondary drying stage and process எல்லாமே இருக்கு. அது ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம். ஓகேங்களா, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, vacuum
ட்ரையிங் வச்சு பண்றது தான் இந்த ஃப்ரீஸ் ட்ரை. ஓகேங்களா, ஃப்ரீசிங் டைம்ல வேக்யூம் யூஸ் பண்ணி பண்றது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போவோம். The dry, grainy and brownish discoloration seen on the frozen meat. Frozen meatல நம்ம பார்க்கக்கூடிய discoloration எப்போ நடக்குது பாத்தீங்க அப்படின்னா, லைக் டீஹைட்ரோ ஃப்ரீசிங் வரல, ஷார்ட் ஃப்ரீசிங் இருக்காது, ஃப்ரீஸ் ட்ரையிங் இருக்காது, அண்ட் ஃப்ரீசர் பர்ன். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. Which of the following diets is most likely to cause pernicious anemia? So pernicious anemia அப்படின்றது எந்த டயட் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்படினா என்ன நம்ம பாத்துறோம். ஓகேங்களா, the pernicious anemia, one of the causes of the vitamin B12 deficiency, நல்லா பாருங்க, vitamin B12 deficiency is an autoimmune condition that prevents your body from absorbing vitamin B12. நம்ம பாடி செல்ஸ், நம்ம பாடி இருக்கக்கூடிய விட்டமின் B12 அடுத்த மத்த பாடி செல்ஸ் விட்டமின் B12 அப்சர்வ் பண்ணாம தடுக்குது. புரியுதுங்களா, you have அப்படி பண்றதுனால without adequate vitamin B12 you have fewer red blood cells carrying oxygen throughout your body. So vitamin B12 எதுக்காக யூஸ் பண்ணது அப்படின்னா போன் மேரோல நம்ம ரெட் blood cells ப்ரொடக்ஷன்ல வந்து RBC ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பட் அதோட அப்சர்வேஷன் நம்ம blood circulationல கம்மியா இருக்கிறதுனால நமக்கு லைக் அந்த டெஃபிஷியன்சி வரலாம். இந்த பெர்னிஷியஸ் அனிமியால பாத்தீங்க அப்படின்னா லைக் நார்மலா என்ன நடக்குது அண்ட் அனிமிக் ப்ராசஸ்னால என்ன வருது அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தி ஸ்பெஷலைஸ்டு ஸ்டொமக் செல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். அந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் வந்து B12 பைண்ட் ஆகி அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ B12 என்டர்ஸ் தி பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் அது வந்து போன் மேரோ லைக் RBC வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணும். பட் இன்கேஸ் அனிமிக் ப்ராசஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஸ்டொமக் செல்ஸ் அட்டாக்டு அண்ட் IF பிளாக்டு, இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் பிளாக் ஆகுது. இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் பிளாக் ஆகுறதுனால லைக் என்ன நடக்குது, B12 வந்து அட்டாச் ஆகலனால பிளட் வந்து எப்படி இருக்கு, B12 cannot enter the blood stream and deficient blood, bloodல B12 டெஃபிஷியன்ட்டா இருக்கு. ஓகேங்களா, சோ இதுதான் pernicious anemia. So B12 deficiency. Next பாருங்க. Which of the following diet is most likely to cause pernicious anemia அப்படின்றது. pernicious anemia விட்டமின் B12 வந்து எது வந்து காஸ் பண்ணுது அப்படின்னா லைக் வேகன் டயட், அதாவது விட்டமின் B12 எங்க இருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா மீட்ல இருந்து கிடைக்கும். லைக் மீட் ப்ராடக்ட்ஸ், பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ் அதுல இருந்து கிடைக்கும். சோ எந்த டயட் அப்படின்னா வேகன் டயட் அப்படின்னா நீங்க வெஜிடபிள் மட்டும் சாப்பிடுறது. புரியுதுங்களா, சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெர்னிஷியஸ் அனிமியா வரலாம். சோ கண்டிப்பா வேகன் டயட். அண்ட் கார்னிவோர் டயட் அப்படின்னா நீங்க வந்து கார்னிவோர் எப்படி இருக்கும், லைக் வெறும் நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடும் அந்த மாதிரி டயட்ல நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகேங்க, பேலியோ டயட் இருக்கு, லைக் மெடிடேரியன் டயட் அப்படின்னா மெடிடேரியன் ஃபுட்ஸ் மட்டும் நம்ம சாப்பிடுறது. புரியுது. நெக்ஸ்ட் வெஜிடேரியன் டயட். ஸோ ரெண்டுமே வருங்க. வெஜிடேரியன் டயட்ல ஒரு ஃபார்ம் தான் வீகன் டயட். ஓகேங்களா, ஸோ இதை யாராவது FSO லைக் FSIயோடைய CBT2 TO ஸ்டேஜில் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணலாம், உங்களுக்கு மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். மூவிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. சாரி, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெவலப்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இன் ஃபுட் ஆர், ஃபுட்ல டெவலப் ஆகக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்னென்ன கேட்கறாங்க. அசிடேட் அண்ட் பென்சாயிக் ஆசிட் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணாதான் நீங்க பண்ண முடியும். லாக்டிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் அண்ட் நைட்ரேட்ஸ். நைட்ரேட்ஸ்ன்றது நம்ம அடிஷனலா நம்ம கொடுக்கக்கூடியது. அண்ட் சுகர் அண்ட் சால்ட் நம்ம வந்து ஆட் பண்றது ஆர்டிஃபிஷியலா. பட் டெவலப்டு ப்ரிசர்வேட்டிவ் இன் ஃபுட் அப்படின்னா ஃபுட்லயே டெவலப் ஆகுறது. லாக்டிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் இஸ் தி ரைட் ஆன்சர். இது ரெண்டுமே வந்து ஃபுட்லயே டெவலப் ஆகும், ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னால டெவலப் ஆகுறதுனால அது வந்து லைக் மற்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளராம தடுக்குது. அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆக்ட் பண்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கலர்ஸ் இஸ் பெர்மிட்டட் ஃபார் யூஸ் இன் ஃபுட். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் மாதிரி இருக்கும். பட் ரோடாமைன் பி, மென்டனைல் எல்லோ, ஆரஞ்சு 2 இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ப்ராஹிபிட்டட். அண்ட் ஸோ அதனால சன்செட் எல்லோ, FCF மட்டும்தான் வந்து லைக் ஓகே இதுதான் ரைட் ஆன்சர். சன்செட் எல்லோ இஸ் தி ரைட் ஆன்சர். அது மட்டும் தான் லைக் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, அலோ பண்ணிருப்பாங்க. தி சிந்தட்டிக் கலர்ஸ் தட் ஆர் பெர்மிட்டட் டு பி யூஸ்ட் ஆர் மென்ஷன்ட் பிலோ. ரெட் கலர் எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னா போன்சியோ 4R, கார்மோனசைன் லைக் எரித்ரோசைன், எல்லோ ஃப்ரம் டெட்ராசைன், சன்செட் எல்லோ FCF, ப்ளூ ஃப்ரம் இண்டிகோ கார்மைன் அண்ட் பிரில்லியன் ப்ளூ FCF, கிரீன் ஃப்ரம் ஃபாஸ்ட் கிரீன் FCF. ஸோ இதெல்லாம் வந்து பர்மிட்டட் FSIயோட ரெகுலேஷன்ஸ்ல இருக்குங்க. FSI ரெகுலேஷன்ஸ்ல தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்றது இங்க ஒரு ஹிண்ட். ஓகேங்களா, மூவிங் டு தி நெக்ஸ்ட். The total carbohydrates in a 50 gram
sugar free candy bar is 29 gram, of which sugar alcohol is 19 gram. How many calories will you get from the carbohydrates if you consume the full bar? புரியுதா? உங்களுக்கு வந்து இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு 50 கிராம் இருக்கக்கூடிய சாக்லேட் நீங்க சாப்பிடுறீங்க, அதுல 29 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. அந்த 29 கிராம்ஸ்ல 18 கிராம்ஸ் வந்து லைக் சுகர் ஆல்கஹாலா இருக்கு. அப்போ சாப்பிட்றப்போ கார்போஹைட்ரேட்ஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கலோரிஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 29 அப்படின்பாங்க. அதுல வந்து நீங்க சுகர் ஆல்கஹால் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சுகர் ஆல்கஹாலை வந்து நம்ம அப்படியே டைரக்டா மைனஸ் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் டைப் ஆஃப் சுகர் ஆல்கஹால் அதுல இருக்குன்றத பொறுத்து நம்ம அதோட வேல்யூ ஆஃப் பண்ணலாமா இல்ல ஃபுல்லா பண்ணணுமா அப்படின்றது. ஈவன் இஃப் யூ மைனஸ் 18 அப்படின்னாலும் 11 அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். 11 ஸோ கலோரிஸ் அப்படின்றது 11 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுக்கு மிச்சம் இருக்கும். அண்ட் கார்போஹைட்ரேட்ஸோட வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 3.87. ஸோ அதை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும்? லைக் டோட்டலாக உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34 மேலே கிடைக்கும். அவ்வளோ கிராம்ஸ், அவ்வளோ கிலோ கலோரிஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் அவங்க என்ன கேட்குறாங்க? சிம்பிளா ஒரே வார்த்தை கேட்குறாங்க, அதெல்லாம் கேட்கலைங்க. ஹவு மெனி கலோரிஸ் வில் யூ கெட் ஃப்ரம் கார்போஹைட்ரேட்ஸ்? அவ்வளோதான், அதுதான் கொஸ்டின். நாங்கள் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால நமக்கு எந்த ஃபுட் இருந்தாலும் கார்போஹைட்ரேட்ஸ்னால நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பர் கிராமுக்கு? லைக் இது ஆப்ஷன்ஸ் தப்புங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.80 அப்படின்னு இருக்கும். சி ஆப்ஷன் அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த ஆப்ஷன்ஸ் தப்பு. Moving to the next. Which one of the following foods needs mandatory nutritional labeling? எது வந்து mandatory nutritional labeling அப்படின்னு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. லைக் நியூட்ரிஷன் லேபிளிங் நம்ம ரெகுலேஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ப்ரிங்க்லர் சாட் மசாலா, கறி பவுடர், ஆல்கஹாலிக் பிவரேஜஸ், டேபிள் டாப் ஸ்வீட்னர்ஸ். ஆல்கஹாலிக் பிவரேஜஸ்ல வந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் லேபிளிங் பண்றாங்களான்னு புரியுதா? இப்பெல்லாம் மேண்டேட்டரிலாம் கிடையாது, ஸோ அது வராது. அண்ட் டேபிள் டாப் ஸ்வீட்னர்ஸ், கண்டிப்பா டேபிள் டாப் ஸ்வீட்னர்ஸ் அப்படின்னு நம்ம சக்கரை அது கிண்ணத்துலாம் கொடுக்கறதெல்லாம் வந்து எல்லா கடையிலுமே பண்ணணும்னு கட்டாயம் இருக்கான்னு கிடையாது. புரியுதா? மேண்டேட் கிடையாது. இங்க கறி பவுடர் பாருங்க, கறி பவுடர் இருக்கா? இதுல சக்தி மசாலா கறி பவுடர் இருக்கா? இங்க ஏதாவது லைக் நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கா? கிடையாதுல்ல, இங்க இருக்கு. பட் மேண்டேட்டரின்றது கிடையாது. ஓகேவா? நியூட்ரிஷன் வேல்யூ அங்க இருக்கு, பட் மேண்டேட்டரின்றது கிடையாது. எதுல தான் மேண்டேட்டரி அப்படின்னா லைக் ஸ்ப்ரிங்க்லர் சாட் மசாலா அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா? மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு அடிஷனலா நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட், as per the regulations, the contaminant melamine is powdered infant formulas in should not exceed the maximum permissible level of. புரியுதா? மெலமைன் அப்படின்றது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, லைக் மில்க்ல வந்து அடல்ட்ரண்டா யூஸ் பண்றாங்க. அதுல இன்ஃபேண்ட் ஃபார்முலாஸ்ல வந்து எவ்வளவு இருக்கக்கூடாது, அது பவுடர்டு இன்ஃபேண்ட் ஃபார்முலாஸ். அதோட லிமிட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரெகுலேஷன்ஸ்ல இருந்து நமக்கு தெரியும். ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ், சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், கண்டாமினன்ட்ஸ், டாக்ஸின்ஸ் அண்ட் ரெசிடியூஸ் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன் 2016 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெலனைன்ன்றது பவுடர்டு இன்ஃபேண்ட் ஃபார்முலால 1%, லைக் 1 மில்லிகிராம் பர் கேஜி, ஒரு கேஜிக்கு 1 மில்லிகிராம் மேல இருக்கக்கூடாது. லிக்விட் இன்ஃபேண்ட் ஃபார்முலா அதுல 0.15 தான் இருக்கணும். அதர் ஃபுட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2.5 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றாங்க. சோ பவுடர் இன்ஃபேண்ட் ஃபார்முலா தான் நம்ம क्वेश्चन டைரக்டா கேக்குறதுனால ஆப்ஷன் 4 is the right answer. 1 milligram per kg. Moving to the next question. As per the regulations, Penicillium husk used as a fermented prebiotic is manufactured from dry seed coats of Plantago lanceolate, Plantago otophores. அது சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரீபயோட்டிக் அப்படின்னா தெரியணும், ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும், அப்புறம் பைசிலியம் ஹஸ்க்னா என்னன்னு தெரியணும். அது வந்து எந்தோட சீட் கோட்ல இருந்து கிடைக்காதுன்றத அவங்க டைரக்டா क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேங்களா? அது பார்க்கிறதுக்கு முன்னாடி ப்ரீபயோட்டிக் அப்படின்னா என்னன்னு பாருங்க. மீன்ஸ் the food that contains the added ingredients which are non-viable food components that confer health benefits to the consumer by modulation of the gut மைக்ரோபயோட்டா. ஸோ கட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் மாடுலேஷன் பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஃபைபர்ஸ் இதுதான் ப்ரீபயோட்டிக் அப்படின்பாங்க. ப்ரோபயோட்டிக் அப்படின்னா மீன்ஸ் ஃபுட் வித் லைவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நல்லா பாருங்க, லைவ் மைக்ரோ ஆர்கானிசம் பெனிஃபிஷியல் டு ஹியூமன் ஹெல்த் which when ingested in adequate numbers as a single strain or as a combination of the cultures confer one or more specified or demonstrated health benefits in the human beings. So இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்? லாக்டோபிசிலஸ். நம்ம இப்ப தயிர்லாம் வந்து லாக்டோபிசிலஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நமக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதுல நிறைய தான் இருக்கு, பட் அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் ப்ரோபயோட்டிக் ஃபுட் அப்படி நம்ம சொல்றோம். சோ பைசிலியம் இசாப்கோல் அப்படின்றது தான் இதோட காமன் நேம். லைக் அது பாருங்க, பைசிலியம் இசாப்கோல் ஹஸ்க் மீன்ஸ் a product manufactured from the dry seeds of the Plantago
ஒவேட்டி ஃப்ளோர்ஸ் புரியுதுங்களா? இதோட ஃபேமிலி வந்து Plantageneaceae, obtained from crushing the clean seeds and separating the husk by winnowing. So அந்த winnowing and cleaning process method வழியா நம்ம என்ன சொல்றோம், இதை வந்து பெறறோம். Like we are getting it. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 Plantagoa ovotophoros அந்த ஸ்பீசிஸ் இருந்தால் நமக்கு கிடைக்கும். Going to the last question, where is the cholecalciferol synthesized in the human body? Cholecalciferol அப்படின்றது என்னது? விட்டமின் D3. வைட்டமின் D3 ஓகேங்களா? அதுதான் நம்ம வந்து கால்சிஃபெரால் கொல்கி கால்சிஃபெரால் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது விட்டமின் D3 எங்க இருந்து கிடைக்குது? நம்மளுடைய ஸ்கின். ஓகேங்களா? ஆப்வியஸ்லி. ஸோ திஸ் இஸ் தி 10 கொஸ்டின்ஸ் மக்களே. ஸோ அடுத்து வந்து சார் தேடி 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 கொஸ்டின்ஸை மட்டும் பார்க்காதீங்க. கொஸ்டின்ஸ்ல இருந்து எப்படி லைக் நீங்க எடுத்து படிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு தான் பண்றேங்க. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின்ல இருந்து நம்ம எப்படி பண்ணணும், ஒரு ப்ரீபயோட்டிக்னு நமக்கு தெரியுதா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு மெலனைன்லாம் எதுக்காக யூஸ் பண்றாங்க, ஸோ மெலனைன் வந்து எதோடைய அடல்ட்ரண்ட், அதோடைய டெஸ்டிங் மெத்தட் என்ன, அண்ட் அதோடைய லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் நீங்க எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா அதுல ஹோம்ஒர்க் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் படிக்கிறதுனால நம்ம நிறைய கத்துப்போம் அப்படின்றது கிடையாதுங்க. தேடி 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 போயிட்டு எல்லா யூடியூப் சேனல்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கறதுனால நம்ம கத்துப்போம் அப்படின்னு கிடையாது. புக்கு நல்லா படிங்க, ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் புக்ஸ் நல்லா படிங்க, அதை படிச்சுட்டு கொஸ்டின்ஸ் எடுங்க. புரியுதுங்களா? அதுவே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் பீப்பிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.